அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் உண்மையில் இந்த அகோரி யார், அகோரிகளின் மர்ம உலகம் தான் என்ன, இதை பத்தி இந்த வீடியோல நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. அகோரிகள் என்பவர்களை மண்டை ஓட்டு சாமியார்கள் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். அகோரிகளுடைய வாழ்க்கை முறை சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்தும் மாறுபட்டு அசாதாரண வாழ்க்கை முறையாக இருக்குது. இவங்களுடைய தோற்றம், உணவு, பூஜைகள், அவற்றோட விதிமுறைகள் இது எல்லாமே கேட்கிறவங்களுடைய ரத்தத்தை உறையச் செய்வதாக, நம்ப முடியாததாக இருக்குது. பொதுவாக அகோரிகளை தீய சக்திகளை பயிற்சி செய்பவர்களாகவே நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். அதே சமயம் அகோரிகள் தங்களை சிவனுடைய மறு வடிவமாகவும் தத்தாரேயர் இன்னும் சில யோகிகளின் வடிவமாக நினைச்சுக்கிறாங்க. இந்தியாவுல காசி நகரம் அகோரிகளின் இருப்பிடமாக இருக்கு. காசியில அகோரிகள் சாதாரணமாக சுற்றி வருவதை நம்மால பார்க்க முடியும். நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நேபாளத்திலையும் அகோரிகள் அதிக அளவுல காணப்படுறாங்க. இந்தியாவுல எத்தனையோ மதங்கள் இருக்கு. அவை ஒவ்வொன்றிலையும் பலவிதமான நம்பிக்கைகள், விசித்திரமான சமய சடங்குகள், வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுது. வாழ்க்கையை துறந்து காவி கட்டி திரியறவங்கள துறவிகள், சாதுக்கள்னு பல பெயர்களால நாம அழைக்கிறோம். முனிவர்கள், துறவிகள், ரிஷிகள் இப்படின்னு இறை சிந்தனையோட இறைநிலையை உணர்ந்து இறைவனோடு கலக்க முயற்சி செய்பவர்களை பல பெயர்கள்ல நாம அழைச்சிட்டு வரோம். இவங்கள ஒரு வகையினர் தான் அகோரிகள் அப்படின்னும் அகோரி சாதுக்கள் அப்படின்னும் சொல்றோம். இவங்களுடைய உலகம், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் இப்படி எல்லாமே அமானுஷ்யங்கள் நிறைந்தவையாக இருக்கு. அகோரிகள் அப்படின்னாலே ஆடை இல்லாமல் திரிவாங்க, மண்டை ஓடுகளை வச்சு பூஜை செய்வாங்க, மிருகங்களை பலி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இறந்த மனிதர்களின் உடல்களை சாப்பிடுவாங்க அப்படின்னு பலவிதமான தோற்றங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். இதனால அகோரிகள் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே பயம் இல்லனா வெறுப்பு தான் வரும் இல்லையா? அதற்கு இவங்க போதைக்கு அடிமையானவர்களா இருக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவுல உள்ள அகோரிகளின் வழிபாட்டு முறைகள், அவங்க கடைபிடிக்கிற வழிபாடுகள் மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவைகளாக, அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். மயானம் தான் அகோரிகளின் வசிப்பிடமாகவே இருக்கு. அகோரி அப்படின்ற சமஸ்கிருத சொல்ல அகோர் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அகோர் அப்படின்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அகோர் அப்படின்னா இருள் இல்லாதது, எளிமையானது, பயங்கரமானது அல்ல அப்படின்னு பொருள். ஆனா உண்மையில அகோரிகளுடைய நிலை இதற்கு நேர்மாறானதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அகோரிகள் அப்படின்றதுக்கு பயம் இல்லாதவன் அப்படின்றதான் பொருளாக சொல்லப்படுது. நம்ம இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சாமியார்கள் அப்படின்னா சுத்த சைவமா இருப்பாங்க அப்படின்னு தான் பொருள் இல்லையா? ஆனா அகோரிகள் அப்படின்றவங்க மாமிசம் சாப்பிடுற சாமியார்களாக இருக்கிறாங்க. சாதாரண மனித வாழ்க்கையில இருந்து முற்றிலுமா மாறுபட்டு வேறு ஒரு அருவருக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்றவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க சிவனை வழிபடுவதாகவும் அதனாலதான் மயானத்துல இருக்கிற சாம்பல்களை உடல்ல பூசிக்கொண்டு திரிவதாகவும் சொல்லப்படும். ஆனா இவங்க சிவனின் கோர வடிவமான பைரவரையும் வீரபத்திரரையும் வழிபடுறாங்க. இந்தியாவுல காசி நகரத்துலதான் அகோரிகள் அதிகம் காணப்படுறாங்க. சித்தர்களை போல் எங்க இருக்கிறாங்க இவங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆண்டு முழுவதும் தனிமையில் பல்வேறு இடங்களில் வாழக்கூடிய இவங்க கும்பமேளாவின் போது ஒன்றாக கூடுறாங்க. கங்கையில வீசப்படுற சாம்பல்களை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு, மனித எலும்புகளை மாலைகளாக போட்டுக்கொண்டு, இந்த மாதிரி விஷயங்களை அகோரிகள் செய்யறதுனாலதான் அவங்கள பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே பயம் தருது. அகோரிகள் பெரும்பாலும் தியானத்துல மூழ்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எதையும் அடையணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. அதே சமயம் தன்னை உணர்வது மட்டுமே ஒரே நோக்கமாக இருக்கும். இதுக்காகவே இவங்க தந்திரங்கள், மந்திரங்களை பயன்படுத்துவாங்களாம். ஆனா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அகோரிகள் அப்படின்னா தீய சக்திகளை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மந்திரவாதிகள், இவங்களால எதுவும் செய்ய முடியும், இயற்கையை கூட கட்டுப்படுத்த முடியும்னு தவறா நினைச்சிட்டு இருக்கோம். அகோரிகள்ல சிலர் தன்னை சிவனாக நினைச்சுக்கிட்டு கையில மண்டை ஓடு, மணி இதெல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அகோரிகளுடைய உலகம் எப்படிப்பட்டது, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க பல ஆராய்ச்சியாளர்கள் களம் இறங்கி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய வினோதங்கள் இந்தியர்களை மட்டும் இல்ல வெளிநாட்டினரையும் ஈர்த்திருக்குங்க. இவங்களுடைய விதிகள் என்ன தெரியுமா? காளி, பாலாமுகி, பைரவி, பைரவர், வீரபத்திரர் போன்ற உக்கிர வடிவமான தெய்வங்களே அகோரிகளின் வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிறாங்க. அகோரி ஆவதும் கூட சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குதான். அகோரி ஆகணும் அப்படின்னா முதல்ல 12 ஆண்டுகள் தவம் செய்யணும். ஒரு அகோர குருவோட வழிகாட்டுதல்களுடன் சில சடங்குகள், முறைகளை கற்றுக்கிட்டு ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யணுமா.
அகோரி குருவை கண்டுபிடிக்கிறது தான் அதை விட கடினமான விஷயம்னு சொல்றாங்க. அகோரிகள் நிர்வாணமாக வலம் வருவதை கூட பக்தியோட உச்சம்னு சொல்றாங்க. இந்த உடல் மாயையானது, மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்றதுதான் சிவனுக்கு செய்யற உண்மையான தொண்டுன்னு அதற்கு விளக்கமும் சொல்லப்படுது. என்ன சொந்தங்களே, அகோரிகளுடைய வாழ்க்கையை பத்தி, அகோரிகளுடைய மர்ம உலகத்தை பத்தி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு தெரியணும்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் நீங்க ஒரு முறையாவது அகோரியை பார்த்திருக்கீங்களா, இல்ல இனிமே அகோரியை பார்க்க முடிந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.